கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 53 verse 5. By his wounds we are healed. ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Have you ever wondered why Jesus had to be beaten before the cross? Every stripe that tore his back carried a message. This wound, pain is for your healing. இயேசு சிலுவைக்கு முன் ஏன் அடிக்கப்பட்டார் என்று நீங்கள் யோசித்தது உண்டா? அவருடைய முதுகை கிழித்த ஒவ்வொரு அடியும் ஒரு செய்தியை சொன்னது. இந்த தழும்புகள், இந்த காயம் உன்னை குணப்படுத்துவதற்காக என்று. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அவருடைய தழும்புகளால் உங்களை குணப்படுத்த விரும்புகிறார். He is your healer. நம் வேதத்திலே பார்க்கிறோம், நம்மளுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்மளுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையே அவர் மேல் வந்தது என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவர் அநேக காயங்களை ஏற்று நமக்காக சிலுவை மரத்திலே அவர் நமக்காக சாபமாய் தொங்கி அவருடைய ஜீவனையை கொடுத்தார் அல்லவா? அவ்வளவு ஒரு பெரிய அன்பை அவர் he demonstrated his love through the cross. இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்காகவுமே கர்த்தர் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தை அவர் சிந்தி என் பிள்ளைக்காக அவருடைய நம்மளுடைய பாவத்துக்காக, நம்மளுடைய சாபத்துக்காக, நம்மளுடைய அக்கிரமத்துக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டு நமக்காக சாபமானார். இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம், சிலுவையிலே அவர் தொங்கும்போது அவர் சொல்லுகிறார், இட் இஸ் finished. அது எதை குறிக்கிறது என்றால், அவர் முற்றிலுமாக fully paid உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், உங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் நான் தீர்த்தேன் என்று சொல்லி அதை ஒரு விக்டரியாக, மரணத்தின் மூலமாக உங்களுக்கு ஜெயத்தை தந்தேன் என்று சொல்லுவதை தான் அதில் குறிக்கப்படுகிறது. இந்த நாளிலே நாம் இதை விசுவாசித்து இதை மெடிடேட் பண்ணும்போது, அவருடைய வார்த்தையை கர்த்தர் எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று நீங்க பர்சனலா அதை எடுக்கும்போது you will receive God's healing. இந்த நாளிலே ஒரு விடுதலை, அவருடைய காயப்பட்ட தழும்புகளாலே நீங்கள் சுகமாவீங்க. 3 விதமான ஹீலிங்கை கர்த்தர் கொடுக்கிறார். பிசிக்கல் ஹீலிங், மென்டல் ஹீலிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். பிசிக்கல் ஹீலிங் என்று பார்க்கும்போது யெகோவா ரஃபாவாக அவர் கடந்து வருகிறார். He is our healer. என்ன சரீர பலவீனங்களோ, சுகவீனமாக எந்த விதமான காயங்களா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே அவர் சுகம் தர வல்லவரா இருக்கிறார். மென்டல் ஹீலிங் என்று நீங்கள் பார்க்கும்போது ஏதோ விதமான ரிஜெக்ஷன்லயோ அல்லது டிப்ரெஷன்லயோ, ஆன்சைட்டிலயோ, புரோக்கன்னஸ்லயோ நீங்க இந்த நேரத்துல இந்த மெசேஜை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாத தேவன். நீங்க கர்த்தருடைய பிரசன்ஸ்ல நீங்க கடந்து வரும்போது அவருடைய இரத்தத்தின் வல்லமை உங்க காயங்களை கட்டுகிற தேவனாக, உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான அமைதியை தர அவர் வல்லவரா இருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்று நீங்கள் பார்க்கும்போது, sin separated us from God. கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்து பாவம் நம்மை பிரிக்கிறது. ஆனால் கர்த்தருடைய இரத்தம் நம்மளுடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக அவர் சிலுவையில அறையப்பட்டார். அந்த இரத்தத்தின் விடுதலை இந்த நாளிலே நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி கர்த்தரிடத்துல நெருங்கி சேர்க்க வல்லவரா இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இதை விசுவாசிக்கிற உங்களுக்கு இன்னைக்கு பரிபூர்ண ஹீலிங்கை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். The healing power of Jesus isn't something to wait for. It is alive and working right now. When life leaves you shattered, remember the marks on his back speak hope louder than your hurt. In his wounds you will find healing. In his suffering you will find peace. And in his blood you will feel complete restoration. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஹalleluya ராஜாவே. அப்பா, நீர் வெளிப்படுத்த விரும்புகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே, அப்பா, அந்த நாளிலே உடைய காயப்பட்ட தழும்புகளை நீர் குணப்படுத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். சரீர பலவீனங்கள் மாறுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தோட, ஆண்டவரே, வேதனையோட பாக்குறவங்களுக்கு ஆண்டவரே ஒரு பூர்ண பலத்தை தருகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, உம்மை விட்டு பின்வாங்கி போன பிள்ளைகள், பாவத்துல, சாபத்துல, அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கிற விடுதலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இயேசுவின் தழும்புகளாலே நாங்கள் சுகமாகிறோம் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடி எல்லாம். ஆமென். God bless you.